துச்சாதனன் திரௌபதியின் சேலையை இழுக்க முயன்ற போது தோல்வி அடைந்தான். ஆனால் அதன் பின்னால் மறைக்கப்பட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? அதை தடுத்தது கிருஷ்ணர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, அதை தடுத்தது திரௌபதியின் கர்மா. ஒரு நாள் திரௌபதி மற்றும் அவரது தோழிகள் நதியில் குளிக்க செல்கிறார்கள். ஆனால் அந்த நதியில் ஏற்கனவே ஒரு முனிவர் குளித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் மரியாதையாக அந்த முனிவர் குளித்துவிட்டு வரும் வரை காத்திருந்தனர். ஆனால் நேரம் போய்கொண்டே இருந்தது. திரௌபதி எளிமையாக, முனிவரே, கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சு முடிப்பீங்களா? நாங்களும் குளிக்கணும்னு சொன்னாங்க. முனிவர் சொன்னார், என் உடைகள் திருடு போய்விட்டது, என்னால் அப்படியே வெளியேற முடியாது மகளே. அவள் உடனே தன்னுடைய சேலையின் ஒரு பகுதியை கிழித்து முனிவருக்கு கொடுக்க முயன்றாள். ஆனால் நதி அதை அடித்து சென்று விட்டது. மறுபடியும் சேலையின் ஒரு பகுதியை கிழித்து வீசுகிறாள். அதுவும் நதியில் அடித்து சென்று விட்டது. சற்றும் யோசிக்காமல் மூன்றாவது தடவையாக சேலையை கிழிக்கும் பொழுது முனிவர் சேலையை கிழிப்பதை நிறுத்த சொன்னார். அது தேவையில்லை மகளே, நீ இப்படியே கிழித்துக் கொண்டிருந்தால் நீயே உடையின்றி போவாய். ஏன் இவ்வாறு செய்கிறாய்? உன் தோழிகளிடம் உதவி கேட்கலாம் அல்லவா? மன்னிக்கணும் முனிவரே, அவர்கள் ஏற்கனவே உங்கள் நிலையை கண்டு ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏளனம் செய்பவர்களிடம் உதவி கேட்பது நல்ல செயலாகாது என்று கூறினாள். தோழிகள் உடனே சிரிப்பை நிறுத்தினார்கள். மூன்றாவது முறையும் சேலையை கிழித்து வீச அது சரியாக முனிவரிடம் சென்றது. நதியை விட்டு மேலே ஏறிய முனிவர் திரௌபதியின் கருணையை கண்டு பெரிதும் மனம் நெகிழ்ந்து போனார். அதனால் அவர் ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார். மகளே, உன்னை யாரும் எப்படியும் வென்று உன் மரியாதையை இழக்க செய்ய முடியாது. உன்னை கலங்கப்படுத்த எவரேனும் நினைத்தால் கூட மண்ணோடு போவார்கள். நான் இறைவனுக்கு கட்டளை இடுகிறேன், எந்த சமயத்திலும் எவரின் உதவியும் கிடைக்காமல் போனாலும் கூட இறைவன் தானே முன் நின்று உன்னை காப்பான் என்று கூறி வரத்தை அளித்தார். ஒரு நதிக்கரையில் நடந்த சிறிய சம்பவம் தான் வரலாற்றையே மாற்றியது.